இன்றைக்கி பார்க்க வந்திருக்கக்கூடிய இடம் தான் சைனீஸ் கார்டனில் இருக்கக்கூடிய கிராண்ட் ஆர்ச்சு, அதே போல் ஒயிட் ரெயின்போ பிரிட்ஜு, ஜூரோங் லேக் கார்டனுடைய கேலரி. இந்த மூணு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த ஒயிட் ரெயின்போ பிரிட்ஜ் வந்து ஒரு 13 ஆர்ச்சோடு சேர்ந்த ஒரு சைனீஸ் கல்ச்சரோடு சேர்ந்த இடம் சொல்லியிருக்காங்க. இந்த கிராண்ட் ஆர்ச் வந்து ஃபுல்லாகவே அந்த சைனீஸ் கல்ச்சரோடு பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஜூரோங் லேக் கார்டனில் உள்ள கேலரியை போய் பார்த்தோம்னா ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. வாங்க பார்க்கலாம் இந்த இடங்களெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாம் இப்போ நிற்கிறது தான் இந்த பேஷன் வேவ் பக்கத்தில் உள்ள அந்த கிராண்ட் ஆர்ச்சுக்கு என்ட்ரு ஆகக்கூடியதுக்கு முன்னாடி உள்ள 13 ஆர்ச் பிரிட்ஜு. இந்த என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு 2 கார்டியன் லயன் பார்க்கலாம். இந்த 2 கார்டியன் லயன்லேயுமே நிறையா ஸ்டோரி உண்டு. இந்த லயனை வச்சுருக்கிறதுல வலது பக்கம் இருக்கக்கூடியது ஆண் லயனும், இடது பக்கம் இருக்கிறது பெண் லயனும் மட்டும் இந்த சைனீஸ் கல்ச்சரில் சொல்கிறாங்க. இந்த சைனீஸ் கார்டனில் உள்ள கேட்டு தான் இதுன்னு சொல்லலாம். நாம் நிற்கிறது லெக் சைடு கார்டன்லேருந்து சைனீஸ் கார்டனுக்கு என்ட்ராகக்கூடிய இந்த பிரிட்ஜில் தான் நம்ம நிற்கிறோம். இந்த இடத்துல இந்த பிளாங்க் இது வந்து சீனியர் மினிஸ்டர் லீ சியன் லூங் செப்டம்பர் 8 இந்த வருஷத்தில் இந்த ஜூரோங் லேக் கார்டன் கம்ப்ளீஷன் ஆனதுக்காண்டி கொடுத்ததாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடங்களில் வரும்போது நமக்கு இந்த ஒயிட் ரெயின்போ பிரிட்ஜ் தான் நல்ல ஒரு அழகான பிரிட்ஜுன்னு சொல்லலாம். இதில் 13 ஆர்ச் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. பெய்ஜிங்கில் இருக்கிறது இதுக்கு சிமிலராட்டு 17 ஆர்ச் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த ஒயிட் ரெயின்போ பிரிட்ஜும் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான இடம்னு சொல்லலாம். நீங்கள் இந்த பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்க ஒரு நல்ல இடமா இருக்கும். இந்த இடங்கள்லேருந்து நாம் இப்படி திரும்பி பார்க்கும்போது இந்த கேட்டு ஒரு நல்ல ஒரு அழகான லுக்கு. அந்த சைனீஸ் கல்ச்சரோட சேர்ந்த பச்சை கலரில் உள்ள டைல்ஸ் மேலே, அதோட அந்த டைல்ஸ்க்கு கீழே சிவப்பு கலரில் உள்ள அந்த கலர்கள், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு கல்ச்சரபுளாட்டு இருக்குது. அந்த கேட்டை விட்டு உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் இந்த உட்டனோடு வச்சுருக்கக்கூடிய அந்த பேரிகேட், இதெல்லாம் இன்னும் இந்த கல்ச்சரை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக்குது. அதே போல் இந்த ஒயிட் ரெயின்போ பிரிட்ஜில் நம்ம கிராண்ட் ஆர்ச்சுக்கு போகக்கூடிய வழி தான் இந்த ஒயிட் ரெயின்போ பிரிட்ஜு. இந்த ஒயிட் ரெயின்போ பிரிட்ஜ் வந்து நம்ம லேக் சைடு கார்டனையும் சைனீஸ் கார்டனையும் இணைக்கிற பிரிட்ஜாக இருக்குது. இதே போல் இன்னும் 2 பிரிட்ஜ் இந்த இடங்களில் இருக்குது. நமக்கு இந்த கிராண்ட் ஆர்ச்சை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடங்களில் வர்றது தான் பெஸ்ட்டு. இந்த இடங்களில் இந்த ட்வின் பக்கோடாவை சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, இல்லை இந்த பேஷன் வேவோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, இல்லை இந்த கிராண்ட் ஆர்ச்சோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, இந்த நேச்சரோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த ஒயிட் ரெயின்போ பிரிட்ஜ். இந்த ஜூரோங் லேக் கார்டன் வந்து 3 கார்டனை சேர்ந்து இணைக்குது. அதாவது லெக் சைடு கார்டன், சைனீஸ் கார்டன், ஜப்பனீஸ் கார்டன். அப்படி இந்த 3ஐயும் சேர்ந்து இணைக்கிற அந்த ஜூரோங் லேக் கார்டன் வந்து ஃபுல்லாகவே கல்ச்சரபிளோட சேர்ந்து ட்ரெடிஷ்னலில் நிற்கிது, நல்ல டாப்பில். அப்படி ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கின இடம் மட்டும் சொல்லலாம். இந்த கிராண்ட் ஆர்ச் வந்து 1975 18 ஏப்ரலில் ஓப்பன் ஆனதாட்டு சொல்கிறாங்க. இதை அப்போ வந்து புதுப்பிச்சு தான் இந்த வருஷம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த கிராண்ட் ஆர்ச்சை. இந்த கிராண்ட் ஆர்ச்சுக்கு சைடில் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வியூவாக இருக்கும். அதே போல் இந்த இடங்களில் இந்த சைட்லேயும் ஒரு நல்ல வியூவாக இருக்கும்.
இந்த கிராண்ட் ஆர்ச் அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணது ஜூரோங் சைனீஸ் கார்டன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே போல் 18 ஏப்ரல் 1975 ஓப்பன் பண்ணதாட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த கிராண்ட் ஆர்ச் 1975 ஓப்பன் ஆனது. இப்போது அதை புதுப்பித்து எடுத்துருக்காங்க. ஒரு நல்ல அழகான வியூ ப்ளஸ் அந்த ஒயிட் ரெயின்போ பிரிட்ஜோடு சேர்ந்து நம்ம இங்கே வரும்போது பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்குது. நல்ல ஒரு அழகான வியூ இந்த இடங்களில் ஒயிட் ரெயின்போ பிரிட்ஜோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்படி நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது இந்த கிராண்ட் ஆர்ச். இந்த கிராண்ட் ஆர்ச் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பலகையிலான உட்டன்லே பண்ண பில்லர் ஃபுல்லாகவே. இந்த கிராண்ட் ஆர்ச் வந்து மட்டும் ஃபுல்லாக பலகையில் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாகவே உட்டன் தான். அப்படி ஃபுல்லாக உட்டன்லே பண்ண பில்லராட்டு தான் இந்த கிராண்ட் ஆர்ச்சில் உள்ள எல்லா பில்லரும் இருக்குது. இந்த இடங்களில் கனப்பேன்னு ஒரு டைனிங் பிளேஸும் இருக்குது. நீங்கள் சாப்பிடணும் காஃபி குடிக்கணும்னாலும் வசதியாக இருக்குது இந்த இடங்களில். அப்படி இந்த இடங்களில் ஒரு நல்ல அழகான வியூ மட்டும் இல்லாமல் நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ரெஸ்டாரண்ட்டோட இடங்கள் இருக்குது. இந்த கிராண்ட் ஆர்ச்சில் மேலே உள்ள அந்த டெக்கரேஷன், அந்த வளைபாட்டில் உள்ள கூரைகள் தான் சரியான ஒரு லுக்கு இந்த இடங்கள்ல. அது ஃபுல்லாகவே அந்த சைனீஸ் கல்ச்சரோடு சேர்ந்து அந்த வளைவுகளிலே நீங்கள் பார்க்கலாம். எல்லா விதமான அனிமல்களும் அந்த ஆர்ச்சில் வளைஞ்சிருக்கக்கூடிய ஆர்ச்சிலே நீங்கள் பார்க்கலாம். அதாவது கோழி, சிங்கம், அதே போல் ட்ராகனு, இப்படி எல்லாமே இந்த இடங்களில் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல இதில் பார்க்கலாம். அப்படி பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது இந்த இடங்களில். நல்ல ஒரு அழகான கல்ச்சரோடு பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆர்ச்சி, அதோடு சேர்ந்த அந்த விலங்குகளுடைய அந்த சிலைகள் அப்படியெல்லாம் பண்ணியிருக்குது. நல்ல ஒரு அழகான ட்ரெடிஷ்னலை காட்டுது, நல்ல கல்ச்சரையும் காட்டுது. அந்த சைனீஸ் கல்ச்சரோடு சேர்ந்ததாட்டு காட்டுது. இந்த இடத்துல ஜூரோங் லேக் கார்டனுடைய கேலரி ஒன்று இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது தான் ஜூரோங் லேக் கார்டனுடைய கேலரி. இது ஓப்பனிங் டைம் எல்லாம் இதிலே சொல்லியிருக்காங்க. மண்டே மட்டும் மெயின்டெனன்ஸ்காண்டி க்ளோஸ் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஸ்டோரி ஆஃப் லேக் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூருடைய ஃபஸ்ட்டு நேஷ்னல் கார்டனோட சேர்ந்து உள்ளது தான் அந்த ஜூரோங் லேக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினலாட்டு இது சுங்கை ஜூரோங்னு சொல்லியிருந்ததாட்டு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபுல்லாக மேங்க்ரூவோட சேர்ந்த மரங்கள் தான் அதிகமாக இருந்ததாட்டு சொல்லியிருக்காங்க. 1960 அதே போல் மேன்மேடு வாட்டர் பாடி நேம்டு ஜூரோங் லேக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஜூரோங் லேக்குன்னு சொல்லக்கூடிய இந்த 90 ஹெக்டேர் ஜூரோங் லேக் கார்டன் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நேச்சராட்டு உள்ள இடமாட்டு இருக்குதாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடங்களில் 1950 அந்த 1950 2000 வரை இந்த ஜூரோங் லேக் கார்டன் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் சுங்கை ஜூரோங்னு சொல்லக்கூடிய இடத்துல சைனீஸ் கார்டன், ஜப்பனீஸ் கார்டனுடைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த கார்டன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டவுன் அப்படின்னு சொல்லி இதுலேயும் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கிராண்ட் ஆர்ச்சி ஓப்பன் ஆனது 1975, இந்த ஜப்பனீஸ் கார்டன் ஓப்பன் ஆனது பப்ளிக்காண்டி 1973. இந்த கிராண்ட் ஆர்ச் ஓப்பன் பண்ணது
1975 அப்படி ஒரு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இதிலே கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பனிங் ஆஃப் சைனீஸ் அண்ட் ஜப்பனீஸ் கார்டனுடைய இன்ஃபர்மேஷனை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. அதில் அந்த கல்ச்சரோட சேர்ந்தது, இந்த ட்ரெடிஷனோடைய எல்லா இன்ஃபர்மேஷனும், எந்த டைமில் ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்களுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இடங்களில் ஜூரோங் பிரிக்ஸ், அந்த ஜூரோங் பிரிக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த செங்கல் தயாரித்ததுடைய இன்ஃபர்மேஷனும் இதில் சொல்லியிருக்காங்க. அதே போல் விசிட் டு சைனா அண்ட் ஜப்பான், இந்த சைனீஸ் கார்டனும் ஜப்பனீஸ் கார்டனும் டிசைன் பண்ணியிருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த சைனீஸ் அண்ட் ஜப்பனீஸ் கல்ச்சரோடு சேர்ந்து பண்ணியிருக்கதாட்டு இதில் உள்ள இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா சைனீஸ் கார்டன் ஜப்பனீஸ் கார்டனுடைய ஓப்பனிங் டைமிங் எந்த வருஷத்தில் ஓப்பன் ஆகுது. 1975 சைனீஸ் கார்டன் ஓப்பன் ஆச்சு, 1973 ஜப்பனீஸ் கார்டன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த இடங்களில் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடங்களில் அந்த லேண்ட்மார்க்குடைய இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த ஸ்டோன் போட்டு, ஒயிட் ரெயின்போ பிரிட்ஜ், இந்த போன்சாய் கார்டன், எம்பையர் ஆஃப், அதே போல் ரெஸ்ட் ஹவுஸு, டபுள் பியூட்டி பிரிட்ஜு, அதே போல் கிராண்ட் ஆர்ச்சு, க்ளவுட் பக்கோடா, தே பவலியன், ட்வின் பக்கோடா, இதெல்லாம் உள்ள இந்த சைனீஸ் கார்டன் ஜப்பனீஸ் கார்டனுடைய லேண்ட்மார்க்காட்டே சொல்கிறாங்க இங்கே சிங்கப்பூரில். அதே போல் இந்த இடங்களில் ரீஇமேஜின் ஆஃப் கார்டன் அப்படின்னு சொல்லி இதுலேயும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஊட்டர், அதே போல் பட்டர்ஃப்ளை, வண்ணத்து பூச்சி, இது உடும்பு, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு பட்டனையும் தட்டுறதுக்கேற்றால அதுவெல்லாம் மூவ் ஆகிறத பார்க்கலாம். நான் இப்போ அந்த கொக்குடைய பட்டனை தட்டினேன், அது அந்த மூமெண்ட்டை பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த லில்லி பூக்கிறத பார்க்கலாம். அப்படியே மூவ் ஆகி திறக்கிறது. நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணோம்னா அது அப்படியே ஓப்பன் ஆகும். அப்படி அதுக்கு அடுத்தால இந்த இடத்துல இந்த பாம்போ ஃபாரஸ்ட்டு, இது இந்த பம்போ ஃபாரஸ்ட்டுன்னு கீழே இருந்து மேலே வருது பாருங்க. அந்த இடத்துல அந்த முக்கில் வரும் பாருங்கள், அந்த கார்னரில் வரும். இந்த இப்போ கீழே இறங்குது. இந்த பட்டர்ஃப்ளைக்கு அடுத்தால பக்கத்தில் அதில் ஒரு 3 பம்போ ஆர்ட்ஸ் கீழே இறங்குது. அது தரையிலேருந்து வர்றது மாதிரி ஒரு நல்ல ஒரு டெக்கரேஷனாக பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அந்த கல்ச்சரோட இந்த கார்டன் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷனோடு சேர்ந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த இடங்கள்லேயும் ஒரு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது இந்த ஜூரோங் லேக் கார்டனுடைய கேலரியில். இந்த இடத்துல எந்த விதமான விலங்குகளெல்லாம் இங்கே பார்க்கலாம், எந்த விதமான பூக்களெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த ஜூரோங் லேக் கார்டனில் உள்ளது சொல்லியிருக்காங்க. இதில் எப்படியெல்லாம் ரெயின் வாட்டரை சுத்தம் பண்ணி எடுக்கிறாங்க, ரீசைக்கிள் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிற உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் ரீசோர்ஸஸ் அரவுண்ட் த கார்டன் அப்படின்னு சொல்லி அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல க்ரீனிங் அவர் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜப்பனீஸ் கார்டனில் உள்ளது. அதே போல் இந்த ஃப்ளோரல் கார்டன், எடிபிள் கார்டனு, வாட்டர் வால் கோர்ட், இப்படி எல்லாத்தையும் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் இதில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தால இங்கே பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் கார்டன்ஸ் சொல்லி அதில் உள்ள நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடங்களில் நாம் எந்தெந்த இடங்கள்லாம் ஊட்டர் பார்க்கலாம், எந்தெந்த இடத்துல ட்வின் பக்கோடா இருக்குது அப்படின்னு எல்லாம் உள்ள இன்ஃபர்மேஷன் நம்ம இதிலே தெரிஞ்சுக்கிற வசதியாட்டும் இருக்குது. அதே போல் இந்த இதில் மார்க்கரெல்லாம் வச்சுருக்காங்க, நீங்கள் எதாவது ஹைலைட் பண்ணணுன்னாலும் வசதியாக இருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த ஜூரோங் லேக்கில்.
நாம் வெளியில் பார்க்குறதோடு சேர்ந்து உள்ளால் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஜப்பனீஸ் கார்டன், சைனீஸ் கார்டன் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷனோட சேர்ந்து இந்த இடங்கள் இருக்குது. இந்த கிராண்ட் ஆர்ச்சில் இருக்கக்கூடிய ஜூரோங் லேக் கார்டனில் உள்ள கேலரி வந்து நிறையா இன்ஃபர்மேஷனை தான் ஃபுல்லாக கொடுத்துருக்குது. நமக்கு இன்னும் நல்லா அழகாக இருக்குது. நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க வசதியாக இருக்குது. கைஸ், நாம் இன்றைக்கி பார்த்தது சைனீஸ் கார்டனில் இருக்கக்கூடிய ஒயிட் ரெயின்போ பிரிட்ஜு, கிராண்ட் ஆர்ச்சு, அதே போல் ஜூரோங் லேக் கார்டனுடைய கேலரி. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்களோட வாங்க, அப்படிலாம் நல்ல ஒரு ட்ரைபாடோட வாங்க. நீங்கள் எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.